இது நாள் வரைக்குமே நவகிரகங்கள் என்ன பலன்கள் குடுத்தாலும், ஒரு சில மீனராசிகள் மட்டும் பெரும் பகுதி கஷ்டத்திலயும், துன்பத்திலயும் தான் போயிட்டுருக்காங்க. நெறைய மீனராசிக்காரர்கள் சுயநலமே இல்லாதவர்கள். எல்லாருக்கும் உதவக்கூடிய பண்பு உடையவர். வெள்ளை மனசு படைத்தவர்கள். ஆனா, இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. தப்பு பண்ணவங்கலாம் நல்லா இருக்காங்க. ஒண்ணுமே பண்ணல. எனக்கு ஏங்க இவ்ளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இது நீங்கள் உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு இப்ப நீங்க சரியா, தகுதியா உங்கள அமைச்சு குடுக்குறாரு இறைவன். அவ்வளோதான். ஏன்னா, நீங்க எப்பயுமே ஒரு ஏமாளித்தனமா இருப்பவங்க தானே! திடீர்னு எடுத்துட்டு ஒரு ஒரு பெரிய வெற்றிய குடுக்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம, உங்கள வச்சு ஏமாத்திருவாங்க. ஆனா, இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுது. எதுலலாம் உஷாரா இருக்கணும், எந்த விதத்தில நம்ம சரியா இருக்கணும், அப்படிங்கிற எண்ணத்த உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது, இறைவன் இப்போ ஒரு வெற்றி குடுத்தா, அத முறையா பராமரிச்சு, முறையா வாழக்கூடிய ஆட்கள் நீங்களா இருப்பீங்க. அந்த ஒரு காரணத்தால தாங்க நெறைய சண்டைகளும், நெறைய பிரச்சனைகளும், நெறைய ஏமாற்றத்தையும், நெறைய தோல்விகளையும் அப்படி சொல்லி குடுத்துட்டே இருந்துட்டாரு. யார் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்குவத்த ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. எல்லாரையும் ஏத்துக்க கூடாது. எல்லாரையும் ஏத்துக்கவே கூடாது. ஆனா நெறைய இடத்துல எல்லாரையும் ஏத்துக்குவீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. அவங்கலாம் சரியா தான் இருப்பாங்க. மனுஷங்க தான் அப்படிங்கிற மாரி பேசுவீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களுக்கு குடுத்துட்டு போற வழி, பெரிய வலியா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியான கஷ்டங்கள இனிமே நீங்க அனுபவிக்க கூடாதுன்னா, நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. கிரக நிலவரம் எப்படி இருக்கு? சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரோட முகத்திரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரும் முகமூடி போட்டுக்கிட்டு உங்ககிட்ட பொய் பேசி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ முடியாது. கரெக்ட்டா யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. அதனால இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சரியான ஆட்களை தேர்ந்தெடுப்பது. அதற்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்கு? வாழ்வாதாரம் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மீன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நெறைய நற்பலனை குடுத்துட்டு இருக்காருங்க. எப்பொழுதுமே குரு பகவான் இவங்களுக்கு நெறைய நல்லத தான் செஞ்சிருப்பார். மீன ராசி ஒரு மாதிரி அமைதியா இருக்கா மாரி இருப்பாங்க. எந்த விதத்திலயும் மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் குடுக்காம ரொம்ப நேச்சரா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் துணையா இருப்பாருங்க. யாரு கெட்டு போகணும், யாருக்கிட்டயும் போட்டி போடக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாங்க. இவங்க கிட்ட இறைவன் இல்லாம வேற யார்கிட்ட இருக்கிறது? நியாயமா பேசுவாங்க, உண்மையா பேசுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. மனப்பக்குவம் ஜாஸ்தி இவங்களுக்கு. மனோரீதியான பக்குவம் மிக மிக பெரியதுங்க. இதனால தான் மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் உங்களுக்கு இனி கவலை கிடையாதுங்க. குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுது. பொருளாதார ரீதியாக மாற்றம், பண ரீதியாக மாற்றம், பண வரவு, செலவு இல்லாத பண வரவு வரப்போகுதுங்க. ஒரு அந்தஸ்தில் இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க, விதி விலக்காக இருப்பீங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது. நிறைய கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் விலக்கி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. குரு பலன் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பொருளாதார மாற்றம் ஏற்படுது. பொருளாதார வளர்ச்சி வரும்பொழுது உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுனால எந்த விதத்துலேயும் இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இனி தடைப்படாது. காரியங்கள் எதுவும் தடைப்படாமல் முழுசாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கும். மீனராசிக்காரர்கள் எத்தனையோ பேர் ஒரு காரியம் எடுத்து முழுசாக முடித்தவங்களா சரித்திரமே இருக்காது. பாதியிலே நிறுத்திடுவாங்க. வேறு வழி இல்லாமல் நிறைய இடத்துல நின்று இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையான ஒன்றா தான் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி எதுவும் இருக்காதுங்க. உறுதியோடு போராடுங்க. நிச்சயமாக முழுசாக வாங்க. உங்களுக்கான வெற்றி உங்கள் பாதையில் கரெக்டாக உங்களுக்கு வெற்றியாக கிடைச்சிடும். எந்த விதத்துலேயும் இனிமே நீங்கள் பாதியில் எந்த வேலையும் தடைப்படாமல் பார்த்துக்கிறது தான் உங்களோட முக்கியமான குறிக்கோள். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி கிடையாதுங்க. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் நீங்கள் உங்கள் அனுபவத்துக்கு வேலையும் எல்லாம் கிடைக்குங்க. கிடைக்கிற வேலையை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளை தேடிட்டு போய்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குது. இதை போய் முதல்ல அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம கடந்து வேறு காலகட்டத்துக்கு போகும்பொழுது நமக்கு பாதை க்ளீனாக இருக்கும். நீங்கள் இப்போ விட்டுட்டு தேடிக்கிட்டே இருக்குன்ற பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம கூட போயிடலாம்.
அதனால் இப்போ வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது, தொழில் பலமாக இருக்குது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது, லாபம் கிடைக்கும். யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான லாபம், உங்களுக்கு ஒரு பங்கு நிச்சயமாக இருக்குதுங்க. உறுதியாக சொல்கிறேன். அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும். என்னங்க இப்போ நேரம் சரியில்லாத நேரத்தில் போய் திருமண பாக்கியம் சொல்கிறீங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி சரியாக இருந்துச்சு, தசா புத்தி சரியாக இருந்துச்சுன்னா திருமணம் நிச்சயமாக பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம், நல்லபடியாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நேரம் சரியில்லை, அது சரியில்லை, ஏதோ ஒரு சிலருக்கு ஒரு சில சமயம் தவறு நடந்தாலும் மீதி நிறைய பேருக்கு அது நல்ல விதமாக இருக்குது. அவங்க சுய ஜாதகத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. அப்புறம் என்னங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவுபூர்வமாக இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக அறிவாளியாக தான் இருப்பாங்க. சூழ்ச்சி வேலையில் போய் தெரியாமல் மாட்டிக்குவாங்க. அதே போல் எவ்வளவு அறிவு சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் அன்புக்கு அடிமையாயிடுவாங்க. யாராவது அன்பாக கொஞ்சம் பேசிட்டாலும் அடிமையாகி அதில் போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாமே தவிர்த்திட்டிங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. சூரியன் ஓரளவு தாங்க உங்களுக்கு சுமாரான பலனை தருது. பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இடத்துல பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். சரியான அமைப்பு ஏற்பட்டாலும் ஒரு சில சுற்றி இருக்கிறவங்களால நம்மளை வாழ விடாமல் பண்ணுறது இவங்க தான் இருக்குது. என்னதான் கிரக நிலவரங்கள் நமக்கு சரியான பலன்களை கொடுத்தாலும் ஒரு சில மனுஷங்களால தாங்க கஷ்டமே வருது. பொறாமன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு லிமிட் இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டி மற்ற குடும்பத்தில் போயிட்டு இன்வால்வ் ஆகிறதுனால தான் நிறைய பொறாமையால் தாங்க நிறைய மீனராசிக்காரர் இதில் நிறையவே பாதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு தெரியாது, வெள்ளந்தியானவங்க எல்லாத்தையும் இப்போ எளிமையாக வெளியே சொல்லி நிறைய இடத்துல இவங்க ஒன்றுமே பண்ண முடியாமலாம் மாட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதமும் பிரச்சனையும் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் போய் ஆகணும். வேறு வழியே கிடையாது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சரியாக போயிடும். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இந்த எளிய பரிகாரத்தை எப்படியோ தினமும் பண்ணுங்கள். இறைவனை நம்புங்க. காலகட்டம் மாற மாற எல்லாம் சரியாயிடும். புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. இப்போ தான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையே கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் உங்கள் தலைமையில ஏற்றிக்கிட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நினப்புலேயே நிறைய இடத்துல எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்ருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய வைப்பார் புதன் பகவான். இதை தான் உன்னோட வாழ்க்கை, இதில் நீ இப்படி தான் இருக்கணும், நீ எல்லாத்துக்கும் ஏன் விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவ, அதனால் எதாவது ஜெயிக்க முடியுமா, ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி தெளிவாக உங்களை சிந்திக்க வைக்கிறார். எது செய்தால் சரி, எது செய்தால் தப்பு, இதை இதை செய்யாத, இவங்கக்கிட்ட இப்படி இருந்தால் தான் உன்னால் ஜெயிக்க முடியும், வாழ்க்கை சரியாக அமையன்றா போல் எல்லாத்தையும் இப்போ பிளான் பண்ணி தரவர் அவர் தான். நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் புதன் பகவான் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக சக்ஸஸ் ஆகிடுங்க. புதன் பகவான் சரியாக இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் வராது. பிளான் சரியாக இல்லைன்னா நமக்கு சக்ஸஸ் இருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு பிளான் தெளிவாக புதன் பகவான் போட்டு கொடுக்குறாரு. அதன்படி செயல்பட்டாலே போதுங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலே போதும். நிறைய மாற்றத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளாக கடந்து வந்த பாதைகள் கஷ்டமான பாதை தாங்க. ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம். பணம் இருக்கிறவங்கிட்ட நிறைய வேறு பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றது பணமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை மாதிரி மீனராசிக்காரர்கள் சூழ்நிலையை கைதியாகவே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேயே இருப்பாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இது நடந்துட்டு வருது. இது இப்போ இருக்கக்கூட காலத்துலேயும் கொஞ்சம் நடந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. பொருளாதார விரயத்தை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு புதன் பகவான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். இனிமேல் சரியாயிடும். செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க, பார்த்துக்கோங்க. ரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எதை செய்தாலும் பார்த்து செய்யுங்க. ரத்த உறவுகளால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்றும் தேவையில்லாத சண்டை, இல்லை பிரியறது, சொத்து பிரியறது, இதெல்லாம் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது மன சங்கடங்கள் தாங்க அடைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. செவ்வாய் சரியில்லாதது உங்களுக்கு இதை மாதிரியான அமைப்பை தருது. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஜாக்கிரதையாக போங்க. விபத்து ஏற்படாத அளவுக்கு நியாயமாக வண்டியை ஓட்டுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமை நிதானம். எதிர்க்க நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் எதிர்த்தாப்படி வரவங்க
அவங்க எப்படி வருவாங்கன்னா நம்ம கணிக்க முடியாது. அப்போ நீங்கள் சுதாரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூதாகமாக இருந்தீங்கன்னா நல்லது. இப்போ அப்படி தான் இருக்குது நேரம். முக்கியமாக ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போயிடுங்க, எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை. சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறாருங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார். தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அழகு, அறிவு எல்லாம் சேரப்போகுது. இப்போ வரவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு இல்லாத வரவு. அப்படியே இல்லைனாலும் அந்த வரவு சுப விரயமாக இருக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுற செலவாக இருக்கும். இப்போ வரக்கூடிய பணம் அப்படி தான் உங்களுக்கு செலவாகும். அதே போல் காலநிலை மாற்றத்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வரும்பொழுது பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, நிச்சயமாக இப்போ கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்குது. உறுதியாக நல்லபடியாக இருப்பீங்க. பொருளாதாரத்தை சரியாக சிக்கனமாக கையாளுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சந்திரனும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்காருங்க. மனசு தெளிவாக இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை எப்படி சரி பண்ணணுன்னு மனசு அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு இருக்குது. மீனராசிக்கு இவ்வளோ நாளாக குழப்பி சித்திரவதையை அனுபவிச்சிட்டிங்க. எவ்வளோ குழப்பம், எந்த பிரச்சனையுமே உங்களால் கையாளவே விடிய முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம். அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஆனால் மற்றவங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களால் எதுவுமே சரி பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவில் இருந்த நீங்கள் இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான், நான் இதை செஞ்சால் சரியாகிடும்ன்ற எண்ணத்துக்கு வருவீங்க. உங்கள் எண்ணம் நல்லபடியாக பலிக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரமத்தின் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வளர்ப்பிறை சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். தேவையில்லாத வீண் வார்த்தைகள், வீண் பேச்சுகள் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. ரெகுலராக பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கடமை என்னோ அதை செய்யுங்க. புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன், அந்த தினத்தில் பண்ண போகிறேன்றதை பண்ணாதீங்க. திருமணம் பண்ணுறதா இருந்தால் அந்த தினத்தில் நிச்சயமாக திருமணம் பண்ணாதீங்க. சந்திராஷ்டிரமத்தின் அன்னைக்கு நீங்கள் எதை பண்ணாலும் அது பிரச்சனையாக தான் முடியும். அதனால் அந்த மாதிரி நாட்களை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு விரயத்திலிருந்து வெளியே வரார். விரயம்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ விரயம் ஆயிருக்கலாம், கடன் அடைச்சிருப்பீங்க, கடனுக்கு மேலே கடன் வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு கடன் இருக்காதுங்க. கடன் அதிகமாக இருக்காது. ஆனால் உடல் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கோங்க. சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது. இந்த காலகட்டத்துக்கு அது மட்டும்தான். மிச்சபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு, மரியாதை ஏற்படுத்தி கொடுப்பாரு, கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்பையும் தன்னம்பிக்கையோடு உங்களை நிற்க வைக்க சனி பகவான் ரெடியாக இருக்கார். உடல் பிரச்சனையை மட்டும் பார்த்துருங்க. சின்னதாக ஏதாவது பிரச்சனைனாலும் உடனடியாக பார்த்துக்கணும், மருத்துவரை பார்க்கணும். வேறு வழி கிடையாது. அலட்சியப்படுத்தக்கூடாது. நானே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எதையாக இருந்தாலும் சரியாக முறையாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனைகளோ தொல்லைகளோ கிடையாது. உடல் பிரச்சனை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய, ஏன்னா அந்த ஒரு ஹீட் ஆகாமையோ ஒரு கூலிங் ஆகாமையோ பார்த்துக்கணும். இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதை விட அதேபோல் கோபம் வரக்கூடாது. உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கோபம் வரதான் செய்யும். நீங்கள் அமைதியாகனவர்களாகவே இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒரு செகண்டில் கோபம் வார்த்தையை விட்டுருவீங்க. அதெல்லாம் செய்யாமல் பார்த்துக்கோங்க. யார் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சரியாயிடும். காலம் மாறும். காலம்தான் மருந்து நம்மளுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதை நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறது தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்த நிமிஷம் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நல்லது நடக்கும்னு நம்புவீங்க. அதை தான் முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க. உடம்புல பிரச்சனை இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. உயிருக்கோ எதுக்குமே பிரச்சனை கிடையாது. இன்னும் இந்த மாதிரி உபாதைகள் மட்டும் கொடுத்து தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. ராகு கேது உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்காங்க. ராகுவால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ராகு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, தைரியத்தை கொடுக்குறார், வழிவகையை கொடுக்குறார். அரசாங்க உதவி ஏதாவது இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ராகு பகவான் கொடுக்குறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவானால் பெரிய பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் இருந்து வந்த பகையெல்லாம் அப்படியே விலகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். புதிய பிரச்சனைகள் உருவாகாது இப்போதைக்கு. நீங்களும் அதற்கு தகுந்தாற் போல் போயிடணும்.
வீம்புக்கு நிற்கவே நிற்காதீங்க. எப்பயும் நிற்க மாட்டீங்க. எல்லாத்தையும் அனுசரித்து குடும்பம் வேணும், உறவு வேணும்னு தவிக்கிறவங்க தான் மீனராசி. இப்போ அதிலிருந்து கொஞ்சம் அதே நிலைமையிலே இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும் எதிரிகளை யாரையும் உருவாக்காதீங்க. அரவணைச்சு போகக்கூடிய ஆட்கள் தானே, அரவணைச்சு போயிடுங்க. காலம் போச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இனி வாழ்க்கையில் இவங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல பலனை தான் கொடுக்குது. அதை சரியாக பயன்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. உறுதியாக சொல்கிறேன், எந்த விதத்துலையும் பயப்படவே தேவையில்லை. உறுதியாக ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வெற்றி பாதைக்கான காலமாக இருக்குது. அதை உங்கள் கையாளும் விதமும் நீங்கள் நடந்துக்கிற விதமும் இருந்து பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டும்தான் உங்கள் லட்சியமாக இருக்குது. அதை முன்னோக்கி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க.